ஹாய் டுடே என்ன ரெசிபி பார்க்கலாமா? வாழைப்பூ கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. 1 கப்பு சிறுபருப்பு, கடுகு எடுத்திருக்கேன், குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், காஞ்ச மிளகா, 2 ஆனியன், 1 தக்காளி, பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், வாழைப்பூவை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். வாழைப்பூவை அப்படியே கட் பண்ணி வச்சிங்கன்னா கருப்பாயிடும், டேஸ்ட் நல்லா இருக்காது. எப்பவுமே கட் பண்ணி தண்ணியில் போட்டு வைங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வாழைப்பூலையும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, என்னென்னு சொல்கிறேன். இப்போ குக்கரில் சிறுபருப்பை போட்டு ஒரு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி ஒரு விசில் வைங்க போதும். இப்போ வாழைப்பூ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை வச்சு ஹீட் பண்ணிட்டேன். இப்போ 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றுறேன், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றலாம். கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுட்டேன். இப்போ நசுக்கி வச்சுருக்கேன் 10 பல் பூண்டு போடுறேன். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணி வச்சா ஆனியனை போடலாம். கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நான் இப்போது இந்த வாழைப்பூ கூட்டு இட்லிக்கு தான் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ சைடில் இட்லியும் வச்சுருக்கேன் நான். நீங்கள் காரக்குழம்பு வச்சு அதுக்கு கூட்டு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நாங்கள் மார்னிங்கில் இட்லிக்கே வாழைப்பூ கூட்டு வச்சுருவேன், டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பூவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பாருங்கள், நல்லா வதங்கிச்சு. இப்போ காஞ்ச மிளகாய் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்ச தக்காளியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வாழைப்பூ நம்ம கர்ப்பப்பையை சுத்தப்படுத்தும், மலச்சிக்கலை சரி செய்யும். சுகர் அதிகமாக உள்ளவங்க கண்டிப்பாக வாழைப்பூவை வீக்லி 2 டைம்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கங்க. சுகர் லெவல் கம்மியாகும். இப்போ வாழைப்பூ போட்டு நல்லா வதக்குங்க. வாழைப்பூ சீக்கிரமாகவே குக் ஆகிடும். நான் மார்க்கெட் போனாலே வாழைப்பூ இருக்கான்னு கேட்பேன். சப்போஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுவேன் நான். வாழைப்பூவு, வாழைத்தண்டு எல்லாமே ரொம்ப நல்லது. இப்போ மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ கல் உப்பு போட்டுக்கிறேன். எப்பயுமே நீங்கள் குக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு உப்பு கம்மியாக போடுங்க, வேணும்னா கூட அதிகமாக போட்டுக்கலாம். இப்போ 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். அந்த கப்பில் தான் நான் பருப்பு எடுத்தேன், அதே அளவில் தண்ணி ஊற்றிக்கிறேன். பாருங்கள், இப்போ பருப்பு ஒரு விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் சிறுபருப்பு எடுத்தேன்னு சொன்னேன்னா நீங்கள் கடலைப்பருப்பு கூட எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். துவரம்பருப்பும் எடுத்துக்கலாம், எல்லாமே நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ சிறுபருப்பு அதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் குழந்தைங்களுக்கும் கொடுப்பேன், அவங்களும் சாப்பிடுவாங்க. நீங்கள் இப்போத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு பழகி விடுங்க. இது எல்லாமே பார்த்திங்களா, நம்மளுடைய கூட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது, சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னாலும் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் கட்டியாக தான் செய்கிறேன். அவ்வளோதான். இப்போ கொத்தமல்லி போட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம சூப்பரான வாழைப்பூ கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ண போகிறேன் வாங்க. பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.